வணக்கம் குளோபல் டாரட் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங் ஸோ ஒரே குரூப் தான். இந்த மெசேஜ் யாருக்கோ அவங்களுக்கு அது ரெசனேட் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த மெசேஜ் ரெசனேட் ஆகணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஃபார் அ குட். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெர்மெட் கார்டு, அப்புறம் வந்து 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், அதுக்கப்புறம் 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி. ஸோ ஒரு ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஒரு சாலிட்யூட் தனியாக இருப்பீங்க ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஒரு சொல்யூஷன் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடைக்காம இருந்திருக்கலாம். இல்லை வந்து ஒரு கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் வந்தோடனே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சுச்சுவேஷன், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஒரு இருட்டிலே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு சின்ன ஒரு கேண்டில் தான் உங்களுக்கு இப்போதைக்கு தேவை. அது கிடச்சிருந்தா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு வந்து மேபி உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன சொல்ல வருதுன்னு மேபி புரியாமல் இருந்திருக்கலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி ஹார்மெட் சுச்சுவேஷன் ஒரு தனியாக இருப்பீங்க, ஒரு அதாவது மற்றவங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது. நீங்களாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாதான் உண்டு. அப்படின்னும் போது மெடிடேஷன் பண்ணும்போது சில பேருக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். மெடிடேஷன் பண்ணும்போது இல்லை உங்களுக்கு பிடிச்ச காடை நீங்கள் ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு வேண்டிய பதில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும். எந்த ஒரு விஷயம்னாலும் வந்து மற்றவங்க உங்ககிட்ட மறைச்சாலோ இல்லை நீங்கள் மற்றவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் மறைச்சாலோ இது வெளியில் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சீக்ரெட்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு ரிலேஷன்ஷிப்னால் ஒரு சீக்ரெட்ஸ் இருக்கக்கூடாது. அந்த அந்த ஹானஸ்டி வந்து ஏதோ ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கலாம். அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கான இதர் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வேணும் இல்லை மற்றவங்களுக்கு ஆன்சர்ஸ் வேணும்னாலும் அந்த ரெவல்யூஷன் வந்து நடக்கும். 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி இருக்குது. ஸோ நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக யூ வில் கெட் வாட் யூ வாண்ட். ஓகே, ஏன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அந்த நீங்கள் இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மூமெண்ட்டே இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுத்து மூவ் ஆகிற ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகே, ரொம்ப ஸ்டக் ஆகி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரமே நீங்கள் வந்து மூமெண்ட் இருக்கும். ஓகே, புது ஜாப் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக்காக இருக்கிறது, ரிலேஷன்ஷிப்பில் கான்டாக்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்லாம் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாதிரி மூமெண்ட் தெரியுது. மோஸ்ட்லி உங்களோட நெகட்டிவ் எனர்ஜிஸ், உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் இந்த விஷயத்த ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இது வந்து உங்களுடைய எனர்ஜி தான், வேறு யாரோடைய எனர்ஜியும் இல்லை. ஒரு சில பேருக்கு வந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருக்கும். அதனால் அவங்களுக்கு எதுலேயுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல், எதுலேயுமே வந்து அவங்க ஹானஸ்ட்டாக இருக்க முடியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸும் டெவிலும் கிளாஷ் ஆகுறதுனால அதனாலேயே நீங்கள் ஹானஸ்ட்டாக இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஒரு சிலரை மறைக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் வந்து நீங்கள் எப்போவுமே அட்லீஸ்ட் ஃபேமிலிலாம் வரும்போது ஹானஸ்ட்டாக இருக்கிறது நல்லது. மெடிடேட் பண்ணுங்கள். நிறையா கைடட் மெடிடேஷன் கூட இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பதில் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல அஃபர்மேஷன் சொல்லுங்கள், பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லுங்கள். இன்டர்நெட்டில் வந்து அவ்வளோ இருக்குது. உங்களோட சிச்சுவேஷன் என்னவோ அதுக்கு எனக்கு பாசிட்டிவ் ஃபினான்ஸ் பாசிட்டிவ் அஃபர்மேஷன், ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், செல்ஃப் கேர் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. ஓகே, ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூ வில் கம் அவுட். மதர் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இதர் உங்களுடைய அம்மாவோ இல்லை உங்கள் அம்மா ஏஜில் உள்ளவங்க வந்து இல்லை யாராவது ஒரு மெச்சூர்டு ரொம்ப கிரவுண்டட் எனர்ஜி எதுனாலும் வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன்
அதாவது சில பேர் வெறும் யோசிப்பாங்க, ஆனால் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து இது இப்படி பண்ணால் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து இன்ஃப்ளூயன்ஷியலாக இருப்பாங்க. உங்களுக்கு இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்களுடைய சப்போர்ட் இருக்கும். மோஸ்ட்டாக அவங்க வந்து உங்களுடைய அம்மாவாக இருக்கும், இல்லை நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி, இல்லை அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸான ஒரு பர்சனாகவும் இருக்கலாம். பட் சம்ஒன் மெச்சூர்ட். ஸ்ட்ராங்காக வந்து ஒரு எல்டர்லி விமனோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், இல்லை ஃபெமினைன் எனர்ஜிக்கு உள்ள ஒரு பர்சனாக இருக்கும். சில பேர் டைம் வந்து சில பேரோட அப்பா, அங்கிள் இவங்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலி அட்டாச்சாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் இருப்பாங்க. அண்ட் உங்களுடைய கட் ஃபீலிங் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் அந்த மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணி வரும்போது உங்களுடைய இன்ஸ்டிங்ஸ், உங்களுடைய கட் ஃபீலிங், உங்களுடைய அந்த இன்ஸ்டன்ட் தாட், இந்த விஷயம் வந்து இப்படி பண்ணலாம், இது ஒர்க் அவுட் ஆகும், ஒரு ஒரு டக்குன்னு ஒரு ஒரு ஃப்ளாஷ் அடிக்கும். அது வந்து உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் மெடிடேட்லாம் பண்ணி உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரைஸ் ஆகும். ஓகே, இது ரைஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு இங்கேருந்து இந்த ஹோப்புக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் ஓவர் கம் பண்ண வேண்டியது இந்த சீக்ரெசி, உங்களுடைய டிஸ்ஆனஸ்டி, இந்த விஷயங்கள். ஓகே, பாசிட்டிவாக இருக்குது எனர்ஜி. ஸோ டோன்ட் வரி. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வரீங்க ஃபார் அ குட், ஒரு நல்ல ஒரு பிளேஸ்க்கு போகிற எனர்ஜி. அட்வைஸ் 4 of Swords, 9 of Wands அண்ட் 10 of Cups. ஓகே, கண்டிப்பாக வந்து ஒரு சில பேர் வந்து நீங்கள் எந்த விஷயத்தில் ஸ்டக்காக இருக்கீங்களோ, நீங்கள் எந்த விஷயத்தில் வந்து மற்றவங்களால ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அந்த விஷயம் வந்து ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் திரும்ப யோசித்து திரும்ப ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு பிரேக் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நல்ல பிரேக், ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் டீவியேட் பண்ணும். ஒரு டீவியேஷன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மூவி போகிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச யாருக்காவது கால் பண்ணி பேசுகிறது, சம்திங் பண்ணுங்கள். ஒரு சேஞ்ச் இருக்கும் அதில். அதே மாதிரி இவ்வளோ தூரம் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான். 9 of Wands வந்து பேஷன்ஸ் தான். ஆல்மோஸ்ட் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க சக்ஸஸ்க்கு. அண்ட் யூ வில் கெட் இட். 10 of Cups இஸ் அ கன்ஃபர்மேஷன் தட் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. மேபி உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறதுனால அவங்க சப்போர்ட் பண்ணுறது கூட உங்களுக்கு நெகட்டிவாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேட் கேர்ள், சுற்றி ஃப்ளவர்ஸ், ஃபுல்லாக பிளாசம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் உங்கள் எனர்ஜி வச்சு மற்றவங்க எனர்ஜியை நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம். பட் உங்கள் கூட இருக்கவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, அட்லீஸ்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகே, ஸோ இந்த விஷயம் ஒன்று இருக்குது. எனக்கு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம் நான் இது சஃபர் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை ஒரு 2 வருஷமாகவே நான் சஃபர் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒரு ஜாப் போகிறேன் 2 வருஷமாக, எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கல, ஆனால் எனக்கு வெளியில் வரவும் முடியல அப்படின்லாம் ஏதாவது ஒரு டைம்லைன் வேணும் அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 2 months, 2 மாதத்தில் கிடைக்கும். அப்படி இல்லை மேக்ஸிமம் அடுத்த சம்மர். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த சம்மர் முடிஞ்சு, இல்லை இந்த சம்மர் முடிகிறதுக்குள்ளேயே கூட இருக்கலாம், இந்த ஆகஸ்ட். ஏன்னா செப்டம்பர்லாம் இட் வில் பி ரெய்னி. ஆகஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு, இல்லை அடுத்த சம்மர் வரைக்கும். தட் இஸ் அ மேக்ஸிமம். பட் மினிமம் வில் பி 2 months ஆர் விதின் திஸ் மந்த். இன்னொன்று வந்து ஸ்வாட்ஸ் இருக்கிறதுனால வந்து நீங்கள் ரொம்ப மேபி அதனால தான் வந்து
உங்களோட லாஸ்ட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா குயின் ஆஃப் கப்ஸ் இருக்குது. ரொம்ப எமோஷனல் இல்லாமல் எல்லாமே ரொம்ப லாஜிக்கலாக யோசிக்கிறவங்களோட கூட தோணுது. அவுட்கம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான அவுட்கம், பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பீங்க அண்ட் எல்லாம் பிளான் போட்டு அதுக்கான அதுக்கான செயல்லையும் ஈடுபடுவீங்க. என்ன ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்த முடிக்கணும் அப்படின்ற ஒன்று மட்டும் ஸ்ட்ராங்காக இருங்க. அண்ட் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு மேபி யூ ஆர் திஸ் எனர்ஜி, ஒரு யங் பர்சனோட எனர்ஜியும் இருக்குது. அண்ட் நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது உங்களுக்கு, உங்களால் நிறைய அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இது ஒரு டெம்பரரி செட்பேக்கு தான், ஆனால் வந்து நீங்கள் பெருசாக ஆவீங்க. முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். ரொம்ப டயர்டாக இருந்தீங்கன்னா பிரேக் எடுத்துக்கோங்க, தப்பில்லை. திரும்ப திரும்ப தப்பு பண்ணுறதுக்கு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு சால்வ் பண்ண பாருங்கள், கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும். அண்ட் ஓவரால் பார்த்திங்கன்னா வந்து தெர் இஸ் ஒரே ஒரு நெகட்டிவ் கார்டு, அப்படி அது நெகட்டிவ்னு கிடையாது, அது வந்து தான் நமக்கு வந்து ஏன் இது மூவ் ஆகலைன்னு சொல்ல வந்த ஒரு கார்டு வந்து பார்த்திங்கன்னா டெவில் கார்டு, விச் இஸ் யுவர் ஓன் தாட்ஸ். ஸோ ஐ ரெக்கமெண்ட் டூ அஃபர்மேஷன்ஸ், ரைட் அஃபர்மேஷன் ஆர் ரீட் அஃபர்மேஷன்ஸ் ஆர் சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட கரண்ட் ப்ராப்ளம் என்னமோ அதுக்கான பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை தேடுங்க. ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க, டெடிக்கேட்டடாக பண்ணுங்கள், டெடிக்கேட்டடாக அஃபர்மேஷன் சொல்லுங்கள், டெடிக்கேட்டடாக பாசிட்டிவ் எனர்ஜியோடு போங்க, டெடிக்கேட்டடாக உங்கள் வேலை அதுக்கான ஆக்ஷன்ஸையும் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பலன் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.